அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புதினா சட்னி பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு புதினா சட்னிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா இலை சேர்த்துருக்கேங்க. ஒரு 15 பூண்டு போட்டு, ஒரு 3 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கரெக்டாக அரைச்சிட்டு அதிலே ஒரு 3 பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டு திரும்ப நல்லா அரைச்சிட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே தாளிப்பு பாத்திரலாம் ஒரு வானலில் நான் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றி கடுகுத்த பருப்பு போட்டு நான் தாளிச்சிட்டேங்க. மூடி வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. பாசிப்பருப்பு சாம்பார் இப்போ ரெடி பண்ணுறேன். ஒரு கப் அளவுக்கு நான் குக்கரில் சேர்த்துருக்கேங்க. பாசிப்பருப்பை வறுத்துட்டு கழுவிட்டு வந்துடலாம். ஒரு 3 பூண்டு பல், ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்ததும் அதில் நல்லா தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக நான் கறிவேப்பிலை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட மல்லியில் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இதே தாளிப்பு தான். ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகத்த பருப்பு வெங்காயம் போட்டு தாளித்து நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிட்டேங்க. சூடான இட்லியோட நீங்கள் இந்த 2 சட்னியும் 2 சர்வ் பண்ணுங்களேன். சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.